சிம்ம ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. சிம்ம ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும். இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குது. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய சிம்ம ராசி பலனுக்குள் போகலாமா? சிம்ம ராசி அன்பர்களே, உங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. கொஞ்சம் கூட உங்க கவனத்தை சிதற விடாம முழுமையா பொறுமையா கேளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்க போற சில முடிவுகள் உங்க எதிர்காலத்தையே மொத்தமா மாத்தி அமைக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்கனாலே பொதுவா ரொம்ப தைரியமானவங்க, எதற்கும் துணிஞ்சவங்க. ஒரு பிரச்சனைனா சிங்கமா சிலுத்துக்கிட்டு முன்னாடி போய் நிப்பீங்க. அதனால இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல உங்களுடைய இந்த அதிகப்படியான தைரியமே உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. அதனாலதான் நான் அடிச்சு சொல்றேன், உயிரே போனாலும் சரி, நான் சொல்ல போற இந்த 3 இடங்களுக்கு மட்டும் நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல போகக்கூடாதுங்க. அப்படி மீறி போனா சந்திக்க கூடாத பல பெரிய சங்கடங்களை நீங்க சந்திக்க நேரிடும். இது வெறும் எச்சரிக்கை மட்டுமல்ல, கிரகங்கள் நமக்கு உணர்த்தும் ஒரு ஆழமான உண்மைங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இப்ப எந்த நிலையில இருப்பாரு, உங்களை சுற்றியுள்ள மற்ற கிரகங்களுடைய பார்வையை எப்படி உங்க மேல விழுது அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமா ஆராய்ந்துதான் இந்த விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். அத்தனை பேர் நீங்க மனசுல நினைக்கலாம், நம்ம சிம்ம ராசிக்கு என்ன இப்போ எல்லாம் ஓரளவு நல்லா தானே போயிட்டு இருக்குது, திடீர்னு இப்படி ஒரு எச்சரிக்கை வருதுன்னு. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், கடந்த சில வாரங்களாவே உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத குழப்பம், ஒரு சின்ன பயம், ஏதோ நடக்க போகுதுங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த உள்ளுணர்வு ரொம்ப ரொம்ப உண்மையானது. அந்த கிரகங்களுடைய அசைவுகள் உங்க மனசையும் உங்க மனதையும் எப்படியெல்லாம் பாதிக்கும், குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏன் இவ்வளவு கவனமா நீங்க இருக்கணும்னு முழுசா நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்காக நீங்க தேவையில்லாம பயப்பட வேண்டாம். முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எந்த ஒரு பெரிய ஆபத்துல இருந்து சுலபமா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு ஆழமான விளக்கத்தை நான் கொடுக்குறேங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு நீங்க ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்தா கூட பிரச்சனை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு இக்கட்டான காலகட்டம் இது. அதனாலதான் அந்த 3 இடங்களுக்கு நீங்க கட்டாயம் போகக்கூடாதுன்னு நான் திரும்ப திரும்ப இவ்வளவு தூரம் வலியுறுத்துறேன். அந்த இடங்கள் என்ன, அங்க போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் ரொம்ப தெளிவா விலாவாரியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்க குடும்பத்துக்காகவும் உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காகவும் நீங்க கட்டாயம் இதை கேட்டுதான் ஆகணும். சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல முதல் ஆளா முன்னாடி நிற்பீங்க. அதாவது ஒரு உதவி கேட்டா இதனால நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு பின் விளைவுகளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே களத்துல இறங்கி செஞ்சிருவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அப்படி துடிப்பா செயல்படக்கூடாது. உங்களுடைய அந்த பெருந்தன்மை உங்களுக்கு பாதகமா மாறக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகமா இருக்குதுங்க. சிம்ம ராசிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எந்த ரூபத்துல எங்கிருந்து வருதுன்னு இப்போதைக்கு கணிச்சு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல அது உங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரர்கள் மூலமா வரலாம். சில நேரங்கள்ல உங்க கூட வேலை பார்க்குற நண்பர்கள் மூலமா வரலாம். இல்லைனா முகம் தெரியாத 3வது நபர்கள் மூலமா கூட வரலாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல வானத்துல நடக்கிற கிரகங்களுடைய சேர்க்கை உங்க ராசிக்கு ஒரு எதிர்பாராத நெருக்கடியை உருவாக்க காத்துக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்துல உங்க கோபத்தை நீங்க முழுசா கட்டுப்படுத்தியே ஆகணும். யாராவது உங்களை வம்பிழுக்கிற மாதிரி உசுப்பேத்தி பேசினா கூட பதில் பேசாம அந்த இடத்தை விட்டு அமைதியா விலகி போயிடுறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா சின்னதா ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை போர் கடைசியில காவல்துறை வழக்கு, நீதிமன்றம்னு போய் நிக்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாகலாம். இதை நான் உங்களை பயமுறுத்த சொல்லல, நடக்க போற உண்மையை முன்கூட்டியே சொல்லி உங்களை எச்சரிக்கிறேன். உங்க ராசியின் குணப்படி யாருக்கும் தலை வணங்க மாட்டீங்க, நியாயத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவீங்க. அதனால இந்த 3 இடங்கள்ல நீங்க உங்க நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் இறங்கி போறதா புத்திசாலித்தனம். பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். யாராவது ரொம்ப அவசரம், இப்போதைக்கு பணத்தை கொடுங்க நாளைக்கே திருப்பி கொடுத்துட்றேன்னு கண்ணீர் விட்டு கெஞ்சினா கூட உருகி போய் பணத்தை தூக்கி கொடுத்துறாதீங்க. கொடுத்த பணம்
பணம் திரும்ப வராது. அது மட்டும் இல்லாம பணத்தை வாங்கினவங்களே உங்களை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க நல்ல மனசுக்கு இதெல்லாம் ஒரு இடியா தான் இருக்குங்க. அதனால பண பரிவர்த்தனைகள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நீங்க போகக்கூடாது அந்த 3 இடங்கள்ல முதல் இடமே இந்த மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய சூழல் இருக்கிற இடங்கள் தாங்க. அதாவது உங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லி அங்க வச்சு பேசி தீர்த்துக்கலாம். இல்ல அங்க வச்சு ஒரு பெரிய தொகையை கைமாறா வாங்கிக்கலான்னு கூப்பிட்டா தயவு செஞ்சு அந்த அழைப்பை தவிர்த்துடுங்க. உங்க அறியாமையினாலேயே நீங்க ஒரு பெரிய சூழ்ச்சியில சிக்கப்படலாம்ங்க. உயிருக்கு சமமான உங்க மானம், மரியாதை இதுல சம்மந்தப்பட்டிருக்குது. முதல் இடத்த பத்தி நான் சொன்னது உங்களுக்குள்ள இப்போ ஒரு பெரிய யோசனையை உண்டாக்கி இருக்கும். அதோட தொடர்ச்சியா நீங்க கவனிக்க வேண்டிய 2வது இடம் என்னங்கிறத கேட்கும்போது உங்களுக்கு தூக்கமே வராதுங்க. பொதுவா நம்ம சிம்ம ராசிக்காரங்க ஒரு பஞ்சாயத்துனாலோ இல்ல 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனைனாலோ முன்னாடி நின்று நியாயம் கேட்க போயிடுவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அப்படி போகவே கூடாது. 2வது இடம் இதுதாங்க. அதாவது சொந்தக்காரங்களுக்குள்ள நடக்கிற சொத்து பிரச்சனை, பஞ்சாயத்துகளோ இல்ல உங்க நண்பர்கள் 2 பேருக்குள்ள நடக்கிற அடிதடி சண்டைகளோ எதுவா இருந்தாலும் சரி, அங்க நீங்க தலை காட்டவே கூடாதுங்க. நடுநிலையா நின்று நியாயம் சொல்றேன்னு நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா கடைசியில அந்த 2 தரப்பும் ஒண்ணு சேர்ந்து உங்களை ஒரு பெரிய வில்லனா ஆக்கிடுவாங்க. உங்களை நம்பி உங்களை கூப்பிட்டவங்களே உங்க முதுகுல குத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால யார் எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, நான் ஊர்ல இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னெல்லாம் உங்களால ஒரு காரணத்தை சொல்லி அங்கிருந்து தப்பிக்க முடியுமோ அந்த மாதிரி இடங்களுக்கு போறத முழுசா தவிர்த்துடுங்க. உங்களுடைய ராசிக்கு இப்ப நடக்கிற சில கிரக மாற்றங்கள் உங்களை தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல மாட்டி விட்டணும்னு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியே. நீங்க செய்யாத ஒரு தப்புக்காக பழி சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். நீங்க உண்டு உங்க குடும்பம் உண்டுன்னு இருந்தாலே இனி வரக்கூடிய நாட்கள்ல பல பிரச்சனைகளை முறியடிச்சிடலாம். ஒருவேளை நீங்க இந்த எச்சரிக்கையை மீறி உங்க ஈகோவுக்காக இல்ல மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற ஒரு பொய்யான கௌரவத்துக்காகவோ அந்த மாதிரி சண்டை நடக்கிற இடங்களுக்கு போனீங்கன்னா உங்களை சுத்தி ஒரு பெரிய சதி வலை பின்னப்படும். உங்களோட பெயர், உங்களோட புகழ், கௌரவம் இது எல்லாமே ஒரு சில நிமிஷங்கள்ல சரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க. இதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. அந்த உழைப்பு முழுசும் வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பார்த்து சொல்றேன். இந்த கிரக நிலைகள் உங்களை மனதளவுல ரொம்ப சோர்வடைய செய்யும். வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட்டு கத்த தோணும். உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு துரத்தி அடிக்குன்னு வந்துட்டு போகும். ஆனா இதெல்லாம் ஒரு தற்காலிகமான உணர்வு தான் அப்படிங்கிறத நீங்க மனசளவுல ஆழமா பதிய வச்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தெளிவா இருக்கணும். குறிப்பா நீங்க வேலை பார்க்கறத மேலதிகாரிகள் கிட்டயோ இல்ல உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்டயோ எந்த ஒரு வாக்குவாதமும் போகக்கூடாதுங்க. அவங்க வேணும்னே உங்களை சீண்டி பார்ப்பாங்க. உங்க கோபத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்க நினைப்பாங்க. அந்த வலையில நீங்க விழுந்துடக்கூடாது. சிம்மம்ங்கிற உங்க ராசியோட குறியீடே உங்களோட கம்பீரத்தை தான் குறிக்குது. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கம்பீரத்தை விட உங்க அமைதி தான் உங்களை காப்பாத்த போகுது. அதாவது வாயை மூடி அமைதியா இருப்பது ஒரு பெரிய ஆயுதம்னு நினைச்சு செயல்பண்ணுங்க. அதே மாதிரி வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது சொல்ல முடியாத அளவுக்கு கவனமா இருக்கணுங்க. இந்த காலகட்டத்துல சிறு சிறு விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை முழுசா தவிர்த்துடுங்க. பகல்ல பயணம் செஞ்சாலும் ரொம்ப வேகமா போகாம குறைச்சு கவனமா வண்டியை ஓட்டுங்க. நீங்க சரியா போனா அப்படின்னு எதிர்த்தாப்புல வரவங்க தப்பு பண்றது உங்க மேல மோதுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால அனாவசியமான பயணங்களை குறைச்சிக்கிட்டு வீட்டிலேயே இருக்கிறது ரொம்ப பாதுகாப்பானது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க என்ன நினைச்சாலும் அதை சாதிக்க முடியும். ஆனா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல கிரகங்கள் உங்களை ஒரு கட்டாய வளையத்துக்குள்ள வச்சிருக்குதுங்க. அந்த வளையத்தை மீறி நீங்க வெளியே வர நினைக்கிறது ரொம்ப ஆபத்தானது. குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க உங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறது இந்த சமயத்துல ஒரு பெரிய கவசமா உங்களுக்கு செயல்படும். அவங்க சொல்றது சில நேரம் உங்களுக்கு எரிச்சலா இருந்தாலும் அதுல ஒரு ஆழமான அர்த்தமும் பாதுகாப்பும் அடங்கி இருக்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த 3வது இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கேட்கும் போதே உங்களுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட நீங்க அடிக்கடி ஏமாறுற ஒரு விஷயம். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒருத்தர் தப்பு செஞ்சா கோவப்படுவீங்க. ஆனா அதே ஆளு அழுது மன்னிப்பு கேட்டா அடுத்த செகண்டே பழையதை மறந்துட்டு நீங்க அதை ஏத்துப்பீங்க. இந்த ஒரு பலவீனத்தை தான் உங்களுக்கு எதிரில் இருக்கிற சில பேர் இனி வரக்கூடிய நாட்கள்ல பயன்படுத்த போறாங்க. அதாவது நீங்க உயிரே போனாலும் போகக்கூடாத அந்த 3வது இடம் பழைய எதிரிகள் அல்லது உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க திடீர்னு சமாதானம் பேசலாம்னு கூப்பிடுற இடங்கள் தான். ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசாம இருந்தவங்க இல்ல உங்களை ரொம்ப காயப்படுத்தினவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் மறந்துடலாம், நம்ம ஒரு இடத்துல சந்திச்சு பேசலாம், ஒரு டீ சாப்பிடலாம்னு கூப்பிடுவாங்க. எக்காரணத்தை கொண்டோ அந்த மாதிரி அழைப்புகளை ஏத்துக்கிட்டு அவங்க சொல்ற இடத்துக்கு போயிட
போயிடவே போயிடாதீங்க. அப்படி நீங்க அவங்க விரிக்கிற வலையில விழுந்து அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, அங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். நீங்க ஒண்ணு பேச அத அவங்க வேற மாதிரி பிரிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரே உருவாக்க காத்துட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு கடுமையான கண்டங்கள கொடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது. முக்கியமா உங்கள நம்ப வச்சு காத்திருக்க சில மறைமுக எதிரிகள் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க அங்க போறது ஒரு சிங்கமே வெளியே போய் ஒரு சின்ன எலி வச்ச பொருள மாட்ற மாதிரி ஆயிரும்ங்க. அதனால பழைய பகையெல்லாம் மறந்துகிட்டு நீங்க அந்த புதுசா நட்பு வச்சுக்கலாம்னு யாரு வந்து கூப்பிட்டாலும், முகத்துல அடிச்ச மாதிரி எனக்கு நேரம் இல்லன்னு சொல்லிட்டு உங்க வேலைய மட்டும் பாருங்க. அந்த நேரத்துல உங்ககிட்ட அளவுக்கு அதிகமா இனிமையா பேசுறவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்க நிழல் கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எதிரியா மாற வாய்ப்பு இருக்கிறது. மனசுல பலமா பதிய வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல உங்க உடல் ஆரோக்கியத்திலயும் நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். மனசுல ஒரு பக்கம் இனம் புரியாத குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே, உடம்புலயும் திடீர்னு சில உபாதைகள் வரும். முக்கியமா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இல்ல கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ உங்கள பாடாப்படுத்தலாம். அதனால வெளியில சாப்பிடுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. கண்ட கண்ட உணவுகள சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. வீட்ல சமைச்ச உணவ நேரத்துக்கு சாப்பிடுறதா இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மருந்தா அமையும். கொஞ்சம் அசதியா இருக்குன்னு தோணுச்சுன்னா, எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. உங்கள மீறி நீங்க கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியமே இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடையாது. உங்க உடம்ப நீங்க பத்திரமா பார்த்துக்கிட்டாலே பாதி பிரச்சனை ஈஸியா கடந்து வந்துரலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்ல இருக்கிற சாமி அறையில ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு, உங்க குலதெய்வத்தை மட்டும் மனசார நினைச்சு வேண்டிக்கோங்க. எந்த ஒரு கெட்ட சக்தியும், எந்த ஒரு சூழ்ச்சியும் உங்கள நெருங்காம பாதுகாக்கிற ஒரே கவசம் உங்க குலதெய்வம் மட்டும்தான். காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவான பார்த்து கைகூப்பி கும்பிடுறதும் உங்களுக்கு ஒரு பெரிய மனபலத்தை கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு. யார நம்பியும் எந்த ஒரு புது பொறுப்பையும் ஏத்துக்க கூடாது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. முக்கியமா நான் சொன்ன அந்த 3 இடங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் போகக்கூடாது. இதெல்லாம் நீங்க சரியா கடைபிடிச்சிட்டீங்கன்னா, இந்த கடுமையான கிரக சோதனையில இருந்து நீங்க முழுசா தப்பிச்சு எப்பவும் போல கம்பீரமா தலை நிமிர்ந்து நிக்கலாம். இதெல்லாம் கடந்து இன்னும் நிறைய நுணுக்கமான விஷயங்கள கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்த காத்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்னா உங்களுக்காக நான் ரொம்ப ஆழமா பார்த்து வச்சிருக்கேங்க. கணவன் மனைவிக்கு இடையில இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும்போது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வெளியில நடக்கிற பிரச்சனையை விட வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான் ரொம்ப பெரிய வலியை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் முன்கோபக்காரங்க. நீங்க சொல்றதுதான் சரின்னு நினைப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கை துணைகிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாதீங்க. அவங்க ஏதாவது தப்பாவே சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கோங்க. ஏன்னா கிரகங்கள் உங்க குடும்பஸ்தானத்துல கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி உட்கார்ந்துருக்குது. ஒரு சின்ன வார்த்தை பெரிய பூகம்பமா வெடிக்கலாம். நீங்க அமைதியா இருக்கிறதா இந்த நேரத்துல உங்க குடும்பத்தை காப்பாத்தும். கோவப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுட்டா அப்புறம் வாழ்க்கை முழுக்க அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டியிருக்கும். அதனால வீட்டுக்குள்ள அமைதியை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சொந்தமா தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்கள்ல புதுசா எந்த ஒரு முதலீடும் பண்ணிடாதீங்க. தொழில்ல ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாம்னு நினைச்சா அதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. உங்க கூட வேலை செய்யறவங்க உங்க வேலை இல்லாம உங்க மேல பழிய தூக்கி போடுவாங்க. அதனால உங்க வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கங்க. மற்றவங்க விஷயத்துல தலையிடவே வேண்டாம். குறிப்பா உங்க மேலதிகாரிக்கு கிட்ட எந்த ஒரு கோபத்தையும் காட்டிடாதீங்க. உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஒரு பெரிய ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அதுக்கான நேரம் இது கிடையாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்ற மாதிரி நீங்க பொறுமையா இருக்க வேண்டிய கட்டாயம் இது. எந்த ஒரு முக்கிய முடிவா இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நிதானமா யோசிச்சு எடுக்கிறதா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க உங்களை எப்படி தற்காத்துக்கலாம் அப்படிங்கிற ரகசியத்தை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். தினமும் காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. உங்க மனசை ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். பைரவர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆனா கூட்டமா இருக்கிற இடங்களுக்கு போறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. உங்க மனசுக்குள்ள 1000 யோசனைகள் ஓடிட்டு இருந்தாலும் வெளியில யார்கிட்டையும் அதை பத்தி பகிர்ந்துக்காதீங்க. உங்க ரகசியங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதா உங்களுக்கு நல்லது கூட. உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை பத்தி தப்பா பேச வாய்ப்பு இருக்குது. அதனால எதையும் வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதா இப்போதைக்கு புத்திசாலித்தனம். உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி தான் இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கும். ஆனா இந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் நீங்க உங்க அனுபவத்தை விட எச்சரிக்கை எல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. நான் சொல்றதெல்லாம் கேட்டு ரொம்ப பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா
அத எடுத்துட்டு போற மாதிரி எச்சரிக்கையும் உங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பான நடத்த நீங்களே போட்டத நீங்களே போட்டுக்கோங்க. எக்காரணத்த கொண்டு உங்க சுயமரியாதைய யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீங்க. ஆனா அதே சமயம் வீண் பிடிவாதமும் வேண்டாம். கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போறதுனால நீங்க ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. உங்களுடைய பொறுமையும் நிதானம் தான் இந்த காலகட்டத்துல உங்கள ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்த போகுது. சிம்ம ராசி பெண்கள பொறுத்தவரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு நெருப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் ஒரு உணர்வு இருக்கும். பொதுவாவே நீங்க ரொம்ப தைரியமானவங்க. குடும்பத்துக்காக எதையும் தாங்குறவங்க, யாருக்காகவும் உங்க சுயமரியாதைய விட்டுக் கொடுக்காதவங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ, இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ அனாவசியமா அரட்டை அடிக்கிறது முற்றிலும் தவிர்த்துடுங்க. நீங்க உங்க மனசுல ஏதோ ஒண்ணு ரொம்ப சாதாரணமா நினைச்சு சொல்லுவீங்க. ஆனா அது அவங்களுக்கு வேற மாதிரி தப்பா புரிஞ்சுகிட்டு ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்கிடும். முக்கியமா யார் வீட்டு விசேஷத்துக்கும் இந்த நேரத்துல முந்தி அடிச்சுட்டு பொறுப்பெடுத்து வேலை செய்ய போகாதீங்க. நம்ம சொந்தக்காரங்க தானே, நல்ல பேர் வாங்கலாம்னு நினைச்சு பாசமா போவீங்க. ஆனா கடைசியில நீங்க செஞ்சது எல்லாமே பெரிய குத்தமா மாறி உங்க தலையிலேயே வந்து விடியும். உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க மகாராணியா அமைதியா இருக்கிறது தான் இப்போதைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இங்க பதிவு செஞ்சே ஆகணும். நிறைய பேர் மனசுல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆசை, புதுசா ஒரு இடம் வாங்கலாமா, இல்ல ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு வண்டியை புக் பண்ணலாமா அப்படிங்கறதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு பத்திரத்திலையும் நீங்க அவசரப்பட்டு கையெழுத்து போடவே கூடாது. சாதாரண வெள்ளை பேப்பர்ல கூட நீங்க முழுசா படிக்காம மத்தவங்க மேல இருக்கிற குருட்டு நம்பிக்கையில கையெழுத்து போடாதீங்க. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிற கிரகங்கள் இப்போ உங்களை ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டி விடுற நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்ல பேங்க்ல லோன் வாங்கி சாட்சி கையெழுத்து போடுறதோ இந்த நேரத்துல போடவே கூடாது. அது உங்க கூட பிறந்த சொந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, இல்ல உயிர் தோழனா இருந்தாலும் சரி, என்னால இப்ப வரைக்கும் முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொல்லிடுங்க. கொஞ்ச நாள் அவங்க உங்க மேல கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. உங்க மொத்த வாழ்க்கையும் ஒரு பெரிய பள்ளத்துல விழாம தப்பிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இது காதல் அப்படிங்கிற ஒரு மாயையில சிக்கி உங்க எதிர்காலத்தையே தொலைச்சிடாதீங்க. குறிப்பா அலைபேசியில புதுசா பழக்கப்படுற முகம் தெரியாத நபர்கள் கிட்ட உங்க தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்ந்துக்கவே கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல யாராவது வந்து உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்கன்னா, இல்ல உங்ககிட்ட அளவுக்கு அதிகமா அக்கறை காட்டுற மாதிரி நடிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி உங்களை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குன்னு தான் அர்த்தம்ங்க. உங்க கவனம் முழுக்க உங்க படிப்புலயோ, இல்ல நீங்க தேடிட்டு இருக்கிற வேலையிலோ, இல்ல உங்க தொழில் முன்னேற்றத்திலயோ மட்டும்தான் இருக்கணும். தடமாறி போறதுக்கு 100 வழிகள் உங்க கண்ணு முன்னாடி உங்க கவர்ச்சியா விரியும். ஆனா அது எல்லாமே உங்க வாழ்க்கையை சீரழிக்க காத்துக்கிட்டு இருக்கிற மாய வலைகள் அப்படிங்கிறத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ராத்திரியில சரியா தூக்கம் வராம மனசு ரொம்ப குழப்பமா இருக்கும். ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் நெஞ்சுக்குள்ளேயே இருந்துகிட்டு உங்களை நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட உட்கார விடாது. எப்ப பார்த்தாலும் ஒரு பதட்டமான மனநிலை இருக்கும். இதெல்லாம் காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க. வானத்துல உங்க ஜாதக கட்டத்துல இப்ப நடக்கிற கிரகங்களுடைய கோளாறுகள் தான். ஆனா இத நினைச்சு நீங்க ரொம்பவும் உடைஞ்சு போய் முடங்கிடக்கூடாது. ஒரு பெரிய புயல் மேல வந்தா எப்படி வீட்டுக்குள்ள பாதுகாப்பா அமைதியா இருக்குமோ, அதே மாதிரி தான் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். யார் வந்து என்ன சதி செஞ்சாலும் சரி, அது உங்க காதுல வாங்கிக்காதீங்க. உங்க மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அத மட்டும் தீர விசாரிச்சு நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய உங்க வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய பல ஆழமான ரகசியங்கள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்குது. அத நீங்க முழுசா உள்வாங்கிட்டா உங்கள சுத்தி பின்னப்பட்டிருக்க இந்த சதி வலையிலிருந்து எந்த ஒரு கீறலும் இல்லாம எப்படி வெளியே வருதுன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப நுணுக்கமா கவனிக்க வேண்டிய இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. அதை நான் சொல்லும்போது உள்ளுக்குள்ள பல கேள்விகள் எல்லாம், குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது. பகல் நேரத்துல கூட ஏதோ ஒரு அவசர வேலைக்காக நீங்க வெளியே போயிட்டு வரலாம். ஆனா இருட்டினதுக்கு அப்புறம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் வாசப்படியே தாண்டாதீங்க. கிரகங்களுடைய பார்வை அந்தி சாயும் நேரத்துல உங்க ராசிநாதன் ரொம்ப அக்கறமா விழுகிற ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அந்த நேரத்துல காத்து கருப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில எதிர்மறையான சக்திகள் உங்களை ரொம்ப சுலபமா தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்துருங்க. வீட்டுக்கு வந்ததும் கை கால் முகம் கழுவிட்டு சாமி கும்பிட்டு ஒரு நிமிஷம் நின்று மனசார வேண்டிட்டு அப்புறமா உங்க மற்ற வேலைங்களை பாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்க சொந்தக்காரங்களோ இல்ல நண்பர்களோ வந்து அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், உங்க வண்டியை கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டா தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசோட வண்டியை கொடுப்பீங்க. ஆனா அவங்க கொண்டு போய் ஏதாவது ஒரு விபத்துலயோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனையோலயோ மாட்டிட்டு வந்து நிப்பாங்க. கடைசியில வண்டி உங்க பேர்ல இருக்கிறதுனால உங்க பேர்ல வழக்கு நடத்தலன்னு எல்லாமே உங்க தலையில வந்து விளையுங்க. உதவி செய்ய போய் உபத்திரத்தை விலைக்கு வாங்கினதா உங்க நிலைமை மாறிடும்.
ஒரு வண்டி மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிற எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளையோ, நகையோ யாருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல கடனா குடுக்காதீங்க. அவங்க என்ன வேணாலும் நெனச்சுட்டு போறாங்க. உங்க பொருளும், உங்க நிம்மதியும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவு நெருக்கடியான ஒரு நேரத்த உங்கள காப்பாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கிரகங்கள் உங்களுக்கு கடுமையான சோதனைகள குடுத்தாலும், உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்கள என்னைக்குமே கைவிடாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல காலையில எந்திரிச்சதும் குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சமா சாதம் வடிச்சுட்டு, அதுல கொஞ்சம் எள்ளு கலந்து காக்கைக்கு வைங்க. ஒரு முன்னோர்கள மனசார நெனச்சு இந்த சோதனையான காலகட்டத்திலிருந்து என்னையும், என் குடும்பத்தையும் நீங்க தான் காப்பாத்தணும்னு வேண்டிக்கோங்க. எந்த ஒரு பெரிய தோஷமா இருந்தாலும் சரி, முன்கூட்டியே மாறப்போற ஆபத்தா இருந்தாலும் சரி, அது காகாத்த வந்து சாதத்தை எடுக்கும்போது, அது எல்லாமே விலகி போயிடும். இத விட ஒரு சிறந்த பரிகாரம் இந்த நேரத்துல உங்களுக்கு வேற எதுவும் இருக்க முடியாது. உங்கள அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் உட்கார்ந்திருக்குங்க. சில பேர் வேணும்னே உங்கள சீண்டி பார்க்கறதுக்காகவே நீங்க செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி உங்க மனச காயப்படுத்துவாங்க. உங்கள ரொம்ப தாழ்த்தி பேசுவாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுமுங்க. அதனால அந்த விஷயங்கள தவிர்த்துறது ரொம்ப நல்லது. ஏதாவது 2 வார்த்தை குறுக்குன்னு பேசலாம்னு தோணும். ஆனா, அத மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்க மௌனம் தான் அவங்களுக்கு குடுக்குற மிகப்பெரிய பதிலடி. அவங்க பேசுறத வாங்கிக்காத மாதிரி நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நீங்க அமைதியா இருங்க. அவங்களே கொஞ்ச நேரத்துல அடங்கி போயிடுவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல சோதனைய நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா கடந்து வரீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் காத்துக்கிட்டு இருக்குது. இருட்டான குகைய கண்ட உடனே உங்களுக்கு கிடைக்கப் போற அந்த மிகப்பெரிய பொக்கிஷத்த பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. அத கேட்டீங்கன்னா, இவ்வளவு கஷ்டத்தையும் நீங்க ரொம்ப சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவீங்க. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழிபறிக்க சில பேர் காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா உங்க தொழில் அல்லது விவசாயம் செய்ற இடத்துல நடக்கப் போற ஒரு பெரிய சதிய பத்தி நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்கள ரொம்ப சீக்கிரமா நம்பிடுவீங்க. நீங்க ரொம்ப நம்புற ஒருத்தர் உங்களுக்கு நல்லதா, பகையா இருக்கிற ஒருத்தர் உங்க பின்னாடி உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு திட்டத்தையோ, இல்ல ஒரு பொருளையோ அவங்க ஈஸியா திருடிட்டு போய் அவங்க செஞ்சதா சொல்லி நல்ல பேர் வாங்குற வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால உங்க தொழில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் உங்க கடையில கல்லால எவ்வளவு பணம் இரவு இருக்கிறதுங்கிறது கூட உங்க நெருக்கமான வேலைக்காரங்க கிட்ட இனி வரக்கூடிய நாட்கள்ல சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அதை ஊதி பெருசாக்கி உங்க மேலதிகாரி கிட்ட போட்டு கொடுத்து உங்களை அந்த இருட்டையே அங்கிருந்து தூக்கணும்னு சில பேர் கங்கணம் கட்டிட்டு திரியிறாங்க. உங்க வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைகளோட ஆரோக்கியத்திலும் வயசான பெற்றோர்களோட உடல்நிலையிலும் நீங்க ரொம்ப அதிக கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு சின்னதா ஒரு காய்ச்சலோ இல்ல தலைவலியோ வந்தா கூட அலட்சியமா இருக்காம உடனே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் பாத்துருங்க. வீட்ல ஏதாவது கசாயம் வச்சு கொடுத்துக்கலான்னு சாதாரணமா இருந்துராதீங்க. ஏன்னா இந்த வக்ரமான கிரக நிலைகள் உங்க குடும்பத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்க நினைக்குது. நீங்க வெளியில ரொம்ப ஈஸியா வேலை பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்ல வண்டியில போயிட்டு இருக்கும் போதோ வீட்ல இருந்து வர ஒரு சின்ன ஃபோன் கால் உங்களை ரொம்ப பதட்டப்பட வைக்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் எங்க போறாங்க என்ன பண்றாங்கங்கிற விஷயத்துல ஒரு கண் எப்பவும் இருக்கட்டும். குழந்தைகிட்டையும் கொஞ்சம் பாசமா நடந்துக்குங்க. அவங்க ஏதாவது அடம் பிடிச்சா கூட அடிச்சு திட்டாம கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லுங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி சேர்த்து வச்ச பணத்தை இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். இந்த உங்களுக்கு ஒரு பெரிய பண இழப்பு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. உங்க போனுக்கு வர எந்த ஒரு திறமை இல்லாத மெசேஜையோ இல்ல லிங்கையோ தெரியாம கூட தொட்டு பார்க்காதீங்க. பேங்க்ல இருந்து போன் பேசுறோம், உங்க ஏடிஎம் கார்டு முடிஞ்சிருச்சுன்னு யாராவது போன் பண்ணி உங்க விவரங்களை கேட்டா சட்டுன்னு போனை கட் பண்ணிடுங்க. கிரகங்கள் உங்க பணத்தை ஏதோ ஒரு வழியில நூதனமான முறையில உங்களை விட்டு பிரிக்கணும்னு துடிக்குதுங்க. உங்களுக்கு லாட்டரி விழுந்திருக்கு இல்ல இந்த திட்டத்துல பணம் போட்டா ஒரே நாள்ல டபுள் ஆகிடும்னு யாராவது ஆசை வார்த்தை கூறினா அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காதீங்க. உங்க சொந்த உழைப்புல வந்த பணம் மட்டும்தான் உங்ககிட்ட நிலைக்கும். மற்றபடி குறுக்கு வழியில வர எந்த ஒரு பணமும் உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தான் கொடுக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உடுத்துற உடையில கூட கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. நீங்க ரொம்ப சிவப்பு அல்லது கருப்பு நிற உடைகளை தவிர்த்துட்டு கொஞ்சம் மங்களா அல்லது வெள்ளை மஞ்சள் நிற உடைகளை போட்டுக்கிறது உங்க மனசுக்கு ஒரு பெரிய சாந்தத்தை கொடுக்குங்க. ஏன்னா நிறங்களுக்கும் நம்ம மனநிலைக்கும் ஒரு பெரிய உணர்வு இருக்குது. கருப்பு நிறம் உங்க கோரத்தை இன்னும் அதிகமா தூண்டிவிட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு கிளம்புங்க. வெறும் வயிற்றோட எந்த ஒரு சுபகாரியத்துக்கு போகாதீங்க. உங்க மனசு ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டையோ இல்ல சாமி பாட்டையோ கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு கேளுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த 3 நாளோட கடுமையான தாக்கத்துல இருந்து உங்களை ரொம்ப சுலபமா காப்பாத்தி கொண்டு வர போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். காரணமே இல்லாம திடீர்னு அழுக வரலாம், இல்லைன்னா யாராவது பிடிச்சு அடிக்கணும்னு கோவம் வரலாம். இதெல்லாம் உங்க இயல்பான குணம் கிடையாது. கிரகங்கள் உங்க மனசை அப்படி ஆட்டி வைக்குது. குறிப்பா நைட்டு தூங்கும்போது பல கெட்ட கனவுகள் வந்து உங்களை திடுக்கிட்டு எந்திரி வைக்கலாம். இதை நினைச்சு நீங்க எந்த பயமும் பட தேவையில்லை. படுக்கிறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு முடிஞ்சா தலையணை கடையில ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு படுங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த தேவையில்லாத குழப்பங்கள், பயம்,
அந்த எலுமிச்சம்பழம் ஈர்த்துக்குங்க. அத எடுத்து யாருக்கும் தெரியாம தூர போட்டுருங்க. இது ரொம்ப சாதாரணமா தெரியும். ஆனா இதோட பலன் ரொம்ப ரொம்ப அபாரமானது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப பொறுமையா நடந்துக்கணுங்க. அவங்க உங்க வீட்டு வாசல்ல குப்பைய கொட்டுனா கூட பெருசா சண்டை போடாம, நீங்களே அத கூட்டி அள்ளுறது தான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்க வேணும்னே உங்கள வம்பிழுக்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் சூடானாலும் அத ஒரு பெரிய கலவரமா மாத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டு தான் நிப்பாங்க. நம்ம சிம்ம ராசிக்காரங்க பொதுவா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நேரமே சரியில்ல அப்படிங்கிறப்போ நாம கொஞ்சம் இறங்கி போறதுல தப்பே கிடையாது. உங்க பெருமைய சோதிக்கிற, உங்க பொறுமைய சோதிக்கிற மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்து நடக்கும். அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா, பொறுமையா, அசையாம எதையும் பெருசுபடுத்தாம சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுங்க. உங்களுக்கு வர்ற பெரிய பெரிய ஆபத்துகள் எல்லாம் பனித்துளி மாதிரி உருகி மறைஞ்சிரும். சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடு தேவை. குறிப்பா வெளியில விக்கிற எந்த ஒரு குளிர்பானத்தையோ இல்ல துரித உணவுகளையோ இனி வரக்கூடிய நாட்கள்ல தொட்டு கூட பார்க்காதீங்க. அஜீரண கோரம் ரொம்ப பலவீனமா இருக்கிற ஒரு காலகட்டம்ங்க. ஏதாவது ஒவ்வாமை ஆகிறதுக்கு கூட ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களை யாராவது அவங்க வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டா கூட ரொம்ப அளவா சாப்பிட்டு வந்துருங்க. தயிர் முட்டை சாப்பிட்றதோ இல்ல இந்த கெட்ட நேரத்துல சாப்பிட்றதோ உங்களுக்கு ஒரு பெரிய உடல் உபாதையை கொண்டு வந்து விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் நீர் சத்து அதிகமா இருக்கிற பழங்கள், காய்கறிகளை எடுத்துக்கிறது உங்க உடம்ப ரொம்ப குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க உதவும். உடம்பு நல்லா இருந்தாதான் மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தாதான் நாம எடுக்கிற முடிவுகளும் தெளிவா இருக்கும். நான் எவ்வளவு தூரம் தொண்டை தண்ணி வத்தி கத்தி சொல்றதுக்கு ஒரே காரணம் நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு ராஜ வாழ்க்கை வாழ பிறந்தவங்க. இந்த சின்ன நாள் சோதனைக்காக உங்க வாழ்க்கையில நீங்க பணைய வச்சிடக்கூடாது. கிரகங்கள் எப்பவுமே நமக்கு கெடுதலை மட்டும் செய்யாது. அது நமக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துட்டு தான் போகும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கத்துக்க போற பாடம் உங்க ஆயுசுக்கும் மறக்காது. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லா முகமூடிகளும் இனி வரக்கூடிய நாட்கள்ல கிழிச்சு தொங்க போகுதுங்க. அதனால எதையும் நினைச்சு கலங்காம ஒரு சிங்கத்தோட தைரியமா எந்த நாளையும் எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கான வெற்றி ரொம்ப பக்கத்துல காத்துட்டு இருக்குது. சிம்ம ராசியோட அதிபதியே சூரிய பகவான் தான். சூரியன் அப்படின்னாலே அரசாங்கம், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்ப இருக்கிற கிரக சூழ்நிலையில இனி வரக்கூடிய நாட்கள்ல அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு காரியத்துக்காகவும் நீங்க வெளியில அலைய வேண்டாம். முக்கியமா அரசாங்க அதிகாரிகள் கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் வச்சுக்க கூடாது. நீங்க வெளியில போகும்போது காவல்துறை உங்களை நிறுத்தி ஏதாவது கேள்வி கேட்டா ரொம்ப பணிவா, அடக்கமா பதில் சொல்லுங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் யாருன்னு தெரியுமா, அதிகாரமா பேசுனீங்கன்னா ரொம்ப சின்னதா முடிய வேண்டிய விஷயம் பெரிய வழக்கு வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். நீங்க வண்டிக்கான ஆவணங்கள் எல்லாமே சரியா இருக்கா ஒரு முறைக்கு 2 முறை வண்டி ஓட்டும் போது சரி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு அபராதமும் கட்ட வேண்டிய சூழ்நிலை இல்லாம காத்துக்கிறது உங்களோட முழு பொறுப்பு. இப்ப எல்லாம் நம்ம எல்லார் கையிலயும் கைபேசி இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தையோ இல்ல உங்க கருத்தையோ இணையத்துல தைரியமா பதிவு செய்யறதுல சிம்மராசிக்காரங்களை அடிச்சுக்க ஆடே கிடையாதுங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நீங்க பதிவிடுற கருத்துகள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மத்தவங்க போடுற பதிவுக்கு கோவப்பட்டு எந்த ஒரு விமர்சனமும் செய்ய வேண்டாம். நீங்க ரொம்ப சாதாரணமா போடுற ஒரு சின்ன வார்த்தை கூட பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டுரும். உங்களுக்கு பல புதிய எதிரிகளை உருவாக்கும். உங்களை எப்படியாவது வம்பிழுக்கலாம்னு ஒரு பெரிய கூட்டமே காத்துட்டு இருக்குது. அனாவசியமா இணையதளத்துல மத்தவங்களோட சண்டை போடுறதை விட்டுட்டு உங்க சொந்த முன்னேற்றத்துக்காக மட்டும் அந்த நேரத்தை பயன்படுத்துங்க. உங்க கைகள்ல இருக்கிற கைபேசி கூட இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா மாற இருக்குதுங்க. இந்த நேரத்துல திடீர்னு உங்க வீட்டுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து சில சொந்தக்காரங்க வரலாம். அவங்க உங்களை பாக்குறதுக்காக மட்டும் சும்மா வர மாட்டாங்க. அவங்க கூடவே ஏதாவது ஒரு பெரிய பஞ்சாயத்தோ இல்ல பெரிய கோரிக்கையோ கொண்டு வருவாங்க. அவங்க கிட்ட பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க அளந்துதான் பேசணும். அவங்க வேணும்னே உங்களை உசுப்பேத்துற மாதிரி சில பல விஷயங்களை குத்தி காட்டுவாங்க. அப்போ உங்களுக்கு கோபம் உச்சிக்கு ஏறும். ஆனா அந்த நேரத்துல நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா அமைதியா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்துங்க. அவங்க உங்களை எவ்வளவுதான் சீண்டினாலும் நீங்க கொடுக்குற அந்த அமைதி தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அடியாவும் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாவும் இருக்க போகுது. வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் அவங்கள பத்தி எந்த ஒரு குறையும் சொல்ல வேண்டாம். இன்னொரு நுணுக்கமான விஷயத்தையும் நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப தாராளமா செலவு பண்ணுவீங்க. மத்தவங்க கேட்டா இல்லைன்னு சொல்லாம உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்து உதவுவீங்க. இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல உங்க சொந்த பயன்பாட்டுல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் கொடுக்காதீங்க. முக்கியமா நீங்க உடுத்துற துணிமணிகளையோ இல்ல நீங்க பயன்படுத்துற உயர்ந்த பொருட்களையோ உற்ற நண்பர்களா இருந்தா கூட அவங்களுக்கு இரவல் கொடுக்க வேண்டாம். ஒரு பொருட்கள் மூலமா கூட சில கண்திஷ்டிகள் உங்களை வந்து சேர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மத்தவங்க பயன்படுத்தின எந்த ஒரு பொருளையும் நீங்க வாங்கி பயன்படுத்தாதீங்க. பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப வெள்ளந்தி மனசுக்காரங்க. யார் வந்து கண் கலங்கி நின்னாலும் உடனே இறங்கி அவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனா அந்த நல்ல மனசுக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஆழமான அக்கறையில தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இவ்வளவு விலாவாரியா சொன்னேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்களுக்கு உண்மையான விடிவு காலம் இனி பிறக்க போகுதுங்க. உங்களை வாட்டி வதச்ச எல்லா அருளும் விலகி சூரிய வெளிச்சம் மாதிரி உங்க வாழ்க்கை பிரகாசிக்க போகுது. நீங்க தொட்ட காரியம் எல்லாமே தொடங்கும். உங்களுடைய பழைய கம்பீரமும் தைரியமும் பல
பல மடங்கு கூடி நீங்க உழைச்ச எல்லா மரியாதையும் திரும்ப பெற போறீங்க. உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் பெருகி எடுத்து வரப்போகுதுங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் தானா மறைஞ்சு 2 பேருக்கும் இடையில ஒரு ஆழமான பாசம் உண்டாகும். தொழில்ல இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் உடைஞ்சு பண வரவு உங்க கையில ரொம்ப தாராளமா விரும்பி வழிய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல செய்திகள் எல்லாமே அடுத்தடுத்து உங்க வாசல் கதவை தட்டுங்க. உங்க உண்மையான உழைப்புக்கான பலன் முழுசா உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய பொற்காலம் நெருங்கிடுச்சுங்க. அதனால இந்த நெருக்கடியான நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துட்டு கடந்து வந்துடுங்க. உங்களை யார் வந்து சீன்னாலும், யார் என்ன தப்பா பேசினாலும் அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்க குலதெய்வத்தோட பாதங்களை மட்டும் மனசார கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதமும் அந்த சூரிய பகவானுடைய பரிபூரண ஆசையும் உங்களுக்கு என்னைக்குமே ஒரு பெரிய அரணா இருந்து உங்களை பாதுகாக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.